மின்துறையில் உள்ள பல்வேறு இடையூறுகளை நீக்கி இடையூறு ஏற்படுத்தும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தாவேகா அரசை வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்பொழுதும் திமுகவுடன் தான் மதிமுக பயணிக்கிறது என்றார். கடந்த காலங்களில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததோ அதேபோலத்தான் இப்போதும் இருப்பதாக குறிப்பிட்ட துரை வைகோ, 100% குற்ற சம்பவங்கள் இல்லாத நிலையை உருவாக்குவது சாத்தியமில்லை எனவும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. நீங்க என்னன்னா, நான் இந்த கேள்விக்கு பதில பலமுறை சொல்லியிருக்கிறேன். 100% நீங்க டெய்லி பேப்பர் படிச்சீங்களா, இல்ல செய்திகள்லையும் சரி, ஊடகங்கள் குற்ற சம்பவங்களே இல்லாத ஒரு கண்டிப்பா உருவாக்க முடியாது. வட மாநிலங்களை விட தமிழ்நாடு பரவாயில்லன்னு சொல்ல முடியும். அதே வேளையில சென்ற ஆட்சியும் சரி, இந்த ஆட்சியிலும் சரி, குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட நபர்கள், குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அதுல இந்த தொய்வு இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து.